பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100வது பிறந்த நாளை உலகம் கொண்டாடும் வேளையில் அவரது எளிமையான ஆனால் ஆழ்ந்த பொருள் பொதித்த என் வாழ்க்கையிலே என் செய்தி என்னும் பிரகடனம் தலைமுறைகள் தாண்டி எதிரொலிக்கிறது. அது வெறும் அறிக்கை அல்ல, தன்னலமற்ற அன்பு, சேவை, சத்தியம் ஆகியவற்றில் வேரூன்றிய வாழ்க்கைக்கு உயிரோட்டம் கொண்ட சான்றாகும். ஆந்திர பிரதேசத்தில் புட்டபர்த்தி என்னும் குக் கிராமத்தில் நவம்பர் 23, 1926 அன்று சத்யநாராயண ராஜு என்ற பெயரில் பிறந்த சத்யா சிறு வயதிலிருந்தே ஆன்மீக ஞானம் மற்றும் கருணையின் அறிகுறிகளை வெளிப்படுத்தினார். குருராஜு என்றுதான் கிராமத்தினர் அந்த வயதிலேயே அவரை மரியாதை கலந்த அன்புடன் அழைத்தனர். சிறு வயதிலேயே அவர் பஜனைகளை இயற்றினார், சச்சரவுகளை தீர்த்து வைத்தார், தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார். சோதனைகள் வந்தபோதும் பிரமிக்க வைக்கும் நிதானத்தை காட்டினார். 1940ஆம் ஆண்டு 14 வயதில் அவர் தனது தெய்வீக பணியை அறிவித்தார். நான் சாய்பாபா மனித குலத்தை மேம்படுத்த வந்திருக்கிறேன். அன்றிலிருந்து அவர் தனக்காக அல்ல, முற்றிலும் இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்தார். அவர் ஒரு முறை சொன்னார், அன்பு இருக்கும் இடத்தில் வெறுப்புக்கு இடமில்லை, தன்னலமற்ற சேவை இருக்கும் இடத்தில் சுயநலத்துக்கு இடமில்லை. அவரது வாழ்க்கை இந்த லட்சியங்களின் தொடர்ச்சியான வெளிப்பாடாகும். ஒவ்வொரு நாளையும் அன்புடன் தொடங்குங்கள், அன்பால் நிரப்புங்கள், அன்பால் முடியுங்கள். அதுதான் கடவுளை அடையும் வழி. உண்மையில் அவர் வாழ்ந்த விதம் அதுதான். ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள், தெய்வீகமாக மாறுவீர்கள். இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ள ஆழமான செய்தியை இனிமேலும் உலகம் உள்வாங்காமல் இருக்கவே முடியாது.